அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது பணவசிய சக்கரம் என்று ஒன்று உண்டு. பணவசிய சக்கரம். இந்த பணவசிய சக்கரத்தோடைய பணத்தோடைய என்ன சொல்கிறான்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாருன்னா புவனேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வம். அப்போ இந்த புவனேஸ்வரி என்று சொல்லக்கூடிய தெய்வத்திற்குண்டான மந்திரம், அந்த சக்கரம் என்ன சொல்கிறாங்கன்னா கேரளத்தில் தான் இருக்கிறது. அது எனக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது படிக்கும்போது கிடைச்சது. இப்போ நம்மளுடைய பணத்திற்குண்டான கிரகங்கள் நமக்கு 4 தான். அப்போ பணத்துக்குண்டான கிரகங்கள் 4 அப்படின்னு சொல்லி வரும்போது யார் அப்படின்னா கர்ம கிரகங்கள். ஏன்னா பணம் என்று சொன்னாலே கர்மம் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. பணம் என்று சொன்னாலே கர்மம். பணம் எங்கிருந்து வருகிறது? 10ஆம் பாவத்திலிருந்து வருகிறது. அப்போ 10ஆம் பாவத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது 10ஆம் இடம் என்பது கர்மம். பிறருடைய கர்மத்தை நாம் வாங்குவது தான் கர்மம். அப்போ என்ன சொன்னா தொழில் நிமித்தமாக அவருக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கும். அவர் செய்ய வேண்டிய வேலை நாம் செய்து கொடுக்குறோம். அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை நாம் செய்கிறோம். அதற்கு மக்கள் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. அதில் நிறைய குறைகள் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அந்த கர்மத்துக்கு நம்ம சம்பந்தம் உண்டு. ஏன்னா நம்ம அதில் சம்பளம் வாங்குகிறோம். அப்போ என்ன சொல்கிறான்னா இந்த கர்ம கிரகங்கள் 4 எது? ராகு, கேது. அதற்கடுத்து என்ன சொன்னா சனியும் குருவும். இதுதான் கர்ம கிரகங்கள். இந்த கர்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் உங்களுடைய என்ன சொல்கிறான்னா 2ஆம் இடத்திற்குண்டான கிரகமும் 11ஆம் இடத்திற்குண்டான கிரகமும் ஏதாவது ஒன்று இருக்கும். அப்போ மொத்தம் 12 நட்சத்திரம். கேதுவோடைய நட்சத்திரம் 3, ராகுவோடைய நட்சத்திரம் 3, குருவோடைய நட்சத்திரம் 3, சனியோடைய நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா 3. அப்போ நான் 12 நட்சத்திரங்களில் நம்மளுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி, நம்முடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த நபரால் பண வசியத்தை பண்ண முடியும். அந்த பண வசியத்தை பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் புவனேஸ்வரி தாயாரிடம்தான் உண்டு. இந்த புவனேஸ்வரி தாயார் என்பது ஒரு காளிக்கு ஈக்குவலான ஒரு சக்தி உடையது. புவனேஸ்வரி அவளுக்கு புவனேஸ்வரி என்று சொல்லி பெயர். எப்படி சனீஸ்வரன் என்று பெயரோ அப்போ புவனேஸ்வரி, காளீஸ்வரிக்குத்தான் காளீஸ்வரி அப்படிங்கிறது ஈஸ்வர பட்டம் உண்டு. புவனேஸ்வரி இந்த 2 பேருக்கு தான் ஈஸ்வரனுடைய கடாட்சம் என்ன சொல்றான்னு. மற்ற எந்த தெய்வத்திற்காவது பத்ரகாளி, மாரியம்மன், காளியம்மன், பேச்சியம்மன். ஆனால் காளீஸ்வரி, புவனேஸ்வரி இந்த 2 பேருக்கு மட்டும்தான் அந்த ஈஸ்வரி என்று சொல்லக்கூடிய பட்டம் கிடைத்தது. இவர்கள்தான் அவரிடம் போய் என்ன சொல்றான்னா போராடி ஜெயித்தவர்கள். அப்போ என்ன சொல்றான்னா உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சொல்றான்னா நீங்கள் எல்லாமே, அதாவது ஜென்ரலாக எல்லா வேலையும் என்ன சொன்னால் நீங்கள் பார்க்காதெல்லாம் இருக்காது. பணத்தை வசியம் பண்ணுவதற்கு நீங்கள் சொல்லாத மந்திரங்கள் கிடையாது, நீங்கள் செய்யாத வேலை கிடையாது, செய்யாத தாந்திரீகங்கள் கிடையாது. அனைத்தையும் நீங்கள் செய்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு தன்னிறைவு அடைந்திருக்க. இதை ஏன் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன்னா தன்னிறைவு வராது. என்னைக்கு என்ன சொல்கிறான்னா 2ஆம் பாவத்தோடு 8ஆம் பாவம் சேரும். அதே சமயத்தில் 8ஆம் பாவத்தோடு 11ஆம் பாவத்தோடு 5ஆம் பாவம் சம்பந்தப்படும். அப்போ சம்பந்தப்படும் போது என்ன சொல்கிறான்னா அப்போ 2ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. 5ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. 5ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா முதல் குழந்தை, 2வது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, உங்களுடைய பூர்வீகத்தோடைய சொந்தம், உங்களுடைய தாத்தா. அப்போ என்ன சொல்கிறான்னா எல்லா விதத்துலேயும் என்ன சொல்கிறான்னா பாருங்கள்,
1, 5, 9ல் 9 பிரச்சனைக்குரியது. ஏன்னா அது அவோக்குளிய ஸ்தானம். 2, 6, 10ல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 2ம் 10 நல்லது தான். 6 என்பது ருணரோக சத்ரு. அதுக்கடுத்து என்ன சொன்னா 3, 7, 11. இந்த 3, 7, 11 என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு இந்த 3ஆம் இடம் என்பது ஒரு அவோக்குளிய ஸ்தானம். 4, 8, 12. இந்த 4, 8, 12 அப்படின்னு சொல்லி வரும்போது 12ஆம் இடம் என்பது ஒரு அவோக்குளிய ஸ்தானம். அப்போ 3, 6, 9, 12. இது எல்லா இடத்துலையும் வந்து என்ன சொல்கிறான்னா 1, 5, 9லையும் ஒரு இது சம்மந்தப்படுது, 2, 6, 10லையும் சம்மந்தப்படுது, 3, 7, 11லையும் சம்மந்தப்படுது, 4, 8, 12லையும் சம்மந்தப்படுது. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நன்மையை அடைந்தால் அதற்கு எதிரான ஒரு வினை வந்து கண்டிப்பாக வந்து சேரும். இதை வந்து நீங்கள் நினைச்சு செயல்பட்டால், அதை எந்த ரூபத்தில் வந்து எந்த சக்தியை பிடித்து செயல்பட்டால் உங்களுக்கு பிரச்சனை வராது. இப்போ காளி வசியத்திற்கு வந்து என்ன சொன்னால் காளியை பிடிக்கணும், பண வசியத்திற்கு வந்து புவனேஸ்வரியை பிடிக்கணும். அவளை எந்த காலத்தில் பிடிக்கணும், அவளை பிடிப்பதற்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு டச்சிங் வேணும். உங்களுடைய 2, 11, உங்களுடைய 2, 11. அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து 5, 2, 11, 5, 8, 2, அதுக்கடுத்து 5, 8, 11 என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தான நட்சத்திரங்கள் இருக்கல்லவா, உங்களுடைய பணவரஸ்தான நட்சத்திரங்கள் உங்களுடைய 2ஆம் இடம். 2ஆம் இடம் 2ஆம் இடம் என்பது 2ஆம் இடத்திற்குண்டானவர், 5ஆம் இடத்திற்குண்டானவர், 8ஆம் இடத்திற்குண்டானவர், 11ஆம் இடத்திற்குரியவர்களுடைய நட்சத்திரங்கள். கர்ம கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி, குரு இவர்களோடோ அல்லது இவர்களுடைய நட்சத்திரத்தில் போயினாலும் இந்த என்ன சொல்கிறான்னா 2, 5, 8, 11 கூடிய கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் நீங்கள் பணத்தை இலகுவாக சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் யாரும் ஜோதிடத்தில் வந்து உங்களுக்கு சொல்லலை, சொல்லாமல் விட்டுட்டாங்க, நீங்கள் வந்து போராடுறீங்க. அப்போ ஒரு பொருள் வந்து நமக்கு கிடைக்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிறது நாம் பார்க்கணும். நம்மளுடைய 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடத்திற்குண்டான கிரகங்கள் 2, 5, 8, 11க்குண்டான கிரகங்கள் எதுவோ அது யாரோடு சம்பந்தப்படணும்? குருவோடைய நட்சத்திரம், சனியோடைய நட்சத்திரம், ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தோடு சம்பந்தம் பட்டால் நீங்கள் பண வசியத்தை பண்ண முடியும். சரி, பண வசியத்தை பண்ணுவதற்கு எந்த தெய்வத்தை பிடிக்கணும்? மகாலட்சுமி. மகாலட்சுமி வந்து என்ன சொல்கிறாங்க, உலகத்தோடைய எல்லாத்துக்கும் கெட்டுது. ஆனால் ஒரு டாக்டராக படிக்கிறவர் MBBS படிக்கலாம், அது டாக்டர், அது பொதுவான டாக்டர். மகாலட்சுமி என்பது பொதுவான டாக்டர். ஆனால் காது, மூக்கு, தொண்டை, கைனகாலஜி, அனசீசியா, சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு தனித்தனியாக டாக்டர்கள் இருக்காங்களே. எதுக்காக இருக்காங்க? MD, அனைத்து மருத்துவத்தையும் பார்க்கக்கூடிய டாக்டர்கள் இருக்காங்க. அப்போ நாம் இப்போ ஒருத்தர் MBBS படிச்சிருக்கிறான், MBBS படித்து அவன் என்ன செய்கிறான், அடுத்து 3 வருஷம் நான் படிச்சுட்டு தான் கல்யாணம் முடிப்பேன்மா. என்ன காரணம்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஒரு டாக்டரேட்டை வச்சு வந்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த உலகம் மதிக்காது. அப்போ ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து 3 வருஷம் எடுத்து படித்தாச்சுன்னா எங்கே போனாலும் வந்து அவனுக்கு என்ன சொல்கிறான்னா 3 லட்ச ரூபா சம்பளம். அரசாங்கத்தில் கிடைக்கலனாலும் எந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு ஹை லெவல், ஒரு எந்த மதுரை, கோவை, திருச்சி, சென்னை, பெங்களூர், எந்த இடத்திலும் ஒரு ஹை லெவல் ஆஸ்பத்திரிக்கு இவர் எழுதி போட்டார் என்று சொன்னால் குறைந்தது 1.5 லட்சம். இவருடைய திறமையை பார்த்து, இவருடைய எஃபிஷியன்சியை பார்த்து 2லேருந்து 3 லட்ச ரூபா கொடுக்குறான். எதுக்காக? அவன் படித்ததுனால. அதே மாதிரி நீங்கள் யார் MBBS படித்திருக்கிறீர்களா அல்லது அதற்கு மேலே வந்து உங்களுடைய கிரகணிகளில் எதோடு டச் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நீங்கள் பெரும் பணத்தை சம்பாதிக்க முடியும். அப்போ அதற்குண்டான
எம்பிபிஎஸ் படித்தவன் வந்து என்ன சொல்கிறான்னா அதிகமான சம்பளம் வாங்குவதற்கு எம்டி படிப்பதைப் போல உங்களுடைய ஜாதகத்தில் இயற்கையாகவே அந்த அனுகிரகம் இருந்து அதற்குண்டான தெய்வங்களுக்குண்டான மந்திரங்களை சொல்லி அதற்குண்டான எந்திரங்களை நாம் கையில் வைத்திருந்து குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த திதிகளில் அந்த சக்கரத்தை எடுத்து வைத்து 4 பூவை போட்டு அதற்குண்டான மந்திரங்களை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் இந்த உலகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா பெரும் பணக்காரன் என்னது, நம்மளுடைய பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உண்டான தேவையான சம்பாத்தியம், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டிய சம்பாத்தியம், அதற்கடுத்து பிள்ளைகள் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டா குழந்தைகள் பேரன் பேத்தியோட கூட்டுட்டு வந்து பெரிய ஸ்தலங்களுக்கு போகின்ற செலவெல்லாம் யாருக்கு கொடுப்பான்னா இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதை அப்படியே அலாட் பண்ணும். இதெல்லாம் நான்லாம் இன்றைக்கெல்லாம் வந்திருக்கேன்னா எனக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா செலவாகும். 1 லேக் திருப்பதிக்கு வந்துட்டு போயாச்சுன்னா 1 லேக் செலவாகும். அப்போ அந்த செலவை யார் கொடுத்தது? நான் சேமித்தும் வைக்கவும் இல்லை. டிக்கெட் போடுறேன்னாங்க, டிக்கெட்டை போடுங்கன்னு சொன்னேன். ஓகே, நான் எப்பயுமே வந்து என்ன சொன்னேன்னா ஃபைனலைஸ் பண்ணேன். பாருங்களா, சரி போட்டுருங்க, எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுதா, பிள்ளைகளாம் வந்துடுமா, ஓகே சரி. எல்லாம் போட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா பணம் எவ்வளவும்பாங்க, நான் கொடுத்துருவேன், அதுக்கு வந்துடும். சரி, அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து செலவுக்கு அப்படிம்பாங்க. சரி ரைட், ஓகே, செலவுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. சரி வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துருவேன். அதுக்கும் ஒரு இடத்துல இருந்து அலாட்மெண்ட் ஆகி வந்துடும். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து 2 குடையவன், 5 குடையவன், 8 குடையவன், 11 குடையவன். நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 2 குடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம், 5 குடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் இருக்கிறதே அல்லவா, அந்த 5 குடையம் என்று சொல்லக்கூடிய பணவரஸ்தானாதிபதியாகிய சனி எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா ராகுவோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ராகு ஒரு கர்ம கிரகம். அப்போ அந்த 5 குடையவன் வந்து சனியோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கான். சரி, 8 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரனாகி அந்த சுக்கிரன் மூல நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறான். 11 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகமாகிய சூரியன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கான். இதுதாங்க சாமிகளா அமைப்பு இருந்தால் அவன் அள்ளி கொடுப்பான். அமைப்பு இல்லை என்று சொன்னால் வந்து என்ன சொல்கிறான்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இல்லை, அதற்கும் ஒரு சூத்திர வழிகள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்கிறான்னா சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதா, பண வசியத்தை பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும். உங்களுடைய 2 குடையவன், 5 குடையவன், 8 குடையவன், 11 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்திலேயோ, சனியுடைய நட்சத்திரத்திலேயோ, குருவோடைய நட்சத்திரத்திலேயோ இருந்தது என்று சொன்னால் அது உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்கிறது. பட் அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? செயல்படுத்தணுமா? ஓகே, செயல்படுத்துவதற்கு புவனேஸ்வரி தாயாரைத்தான் பிடிக்கணும். அதற்குண்டான சக்கரம் உங்களுக்கு வேணும். இப்படி இருந்தால் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறான்னா சனியோடு உங்களுடைய 2, 5 குடையவன், 5, 8, 11 குடையவன் சேர்ந்தாலோ, ராகுவோடு உங்களுடைய 2, 5, 8 குடையவன் சேர்ந்தாலோ, கேதுவோடு உங்களுடைய 2, 5, 8 குடையவன் சேர்ந்தாலோ, அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குருவோடு உங்களுடைய 2, 5 குடையவன், 2, 5, 8, 11 குடையவன் கிரகங்கள் சேர்ந்தாலோ, அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதாவது இப்படி எடுத்துக்கிடுங்க, சனியோடு, குருவோடு, ராகுவோடு, கேதுவோடு உங்களுடைய 2, 5, 8, 11 குடையவர்கள் சேர்க்க இருந்தாலும் புவனேஸ்வரி தாயை நீங்கள் பிடித்து, இது ராசியில் இருந்தாலும் சரி, அம்சத்தில் இருந்தாலும் சரி, புவனேஸ்வரி தாயை நீங்கள் பிடித்து அதற்குண்டான மந்திரத்தை சொல்லி அந்த சக்கரத்தை வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணினால் நீங்களும் உங்களுடைய தேவையான உங்கள் குடும்பத்தை ரொம்ப சரளமாக நடத்துவதற்குண்டான பணவரவு அந்த சக்கரங்களும் அந்த மந்திரங்களையும் நீங்கள் உபயோகப்படுத்தும் போது கிடைக்கும் என்பது
ஏன்னா நான் தான் சாட்சி, வேறு யாரும் இதுக்கு சாட்சி வர முடியாது. ஏன்னா நான் என்னுடைய ஜாதகத்தை சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு எனக்கு சித்தர்களுடைய அனுகிரகம் உண்டு, காளி வசியத்தை பண்ணக்கூடிய அனுகிரகம் உண்டு, பணவரம் என்று சொல்லக்கூடிய இப்போ சொல்கிறேன் இல்லையா, புவனேஸ்வரி தாயை வந்து நான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே பிடிச்சி தான் வந்து என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய ஃபேமிலியோடைய தேவைகள் ஃபுல்லாக நிறைவேற்றின பிறகு தான் நான் ஒவ்வொன்றா வெளியே விடணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நிறைவு பெற்ற மனிதனாக ஆன பிறகு சமூகத்துக்கு வந்து என்ன சொல்லலாம், இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் கொடுத்தா தான் நிறைய பேர் வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்வீர்கள். கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு பண வசியம் சார்ந்த இந்த விஷயம் வந்து விவரமாக சொல்லியாச்சு. தேவைப்படுவோர் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் அந்த சக்கரம் போடுவது கையால் தான் போடணும். பிரிண்டிங்கில் நான் செய்யவே மாட்டேன், கையால் தான் எழுதுறேன். யார் ஒருவர் ஒரு குரு ஆதிபத்தியம் உடையவராக இருக்கிறாரோ அவர் சக்கரம் எழுதினால், அவருடைய கையால் எழுதினா தான் அது வேலை செய்யும், பிரிண்டிங்கில் வேலை செய்யாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.